நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தையும் பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவது தனது நோக்கமென்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவிப்பு. கிராமத்துடன் கலந்துரையாடலின் 12வது நிகழ்ச்சி திட்டம் இன்று திருகோணமலை கோமரங்கடவலவில் நடைபெற்றது. கோவிட் வைரஸின் மிகுந்த எச்சரிக்கை நிலவும் பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு விரைவில் தடுப்பூசி ஏற்றப்படும். வறட்சியான காலநிலை நிலவுகின்ற போதிலும் தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 100 மில்லியன் ரூபாய் செலவில் கடத்தொழில் துறையை அபிவிருத்தி செய்யும் திட்டம். ஊடகவியலாளர் ஜமால் கசோக்ஜியின் மரணம் தொடர்பில் அமெரிக்காவின் அறிக்கையை சவுதி அரேபியா நிராகரித்திருக்கிறது. மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதே பிரதான நோக்கம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். மக்களின் பிரச்சினைகளை விரைவாக தீர்ப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. விசேடமாக விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திட்டம் இன்று திருகோணமலை கோமரங்கடவல கியூலேக்கட வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். இன்றைய கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் போது மக்கள் முன்வைத்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டன. மக்களின் தேவைகளை கேட்டறிந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவை தொடர்பில் விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தின் 12வது நிகழ்ச்சி திட்டமே இன்று திருகோணமலை கோமரங்கடவலையில் நடைபெற்றது. இதேவேளை மதவாச்சி கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்யுமாறும் இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய தினமே குறித்த மைதானத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக ராணுவத்தின் பொறியியல் பிரிவு குறித்த மைதானத்தின் நிர்மாண பணிகளை இன்று ஆரம்பித்தது. வறட்சியான காலநிலை நிலவுகின்ற போதிலும் தொடர்ச்சியாக மின் விநியோகம் வழங்கப்படும் என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. நாளாந்த மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரித்துள்ளது. இதேவேளை வறட்சியான காலநிலையினால் நீர்மின் உற்பத்தி 20% வீழ்ச்சி கண்டிருப்பதாக அமைச்சின் ஊடக பேச்சாளர் ஸ்லாக்ஷன ஜாவர்தன தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் மக்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 4வது வருடாந்த சம்மேளன ஒன்று கூடலும் மன்னார் தேர்தல் தொகுதிக்கான இளைஞர் சம்மேளன பொதுக்கூட்டமும் இன்று மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் கே காதர் மஸ்தான் தலைமையில் இது இடம்பெற்றது. புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அசோக பிரியந்த இந்த நிகழ்வில் பங்கேற்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சமகால செயற்பாடுகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளின் எதிர்கால அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் மயப்படுத்தப்பட்ட போலீஸ் சேவையின் அவசியம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எந்தவொரு நபரும் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீதியமைச்சின் சிரேஷ்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி URD சில்வா தெரிவித்திருக்கிறார். ஒழுக்க விழுமியங்களுக்கு மாறாக செயல்படும் போலீஸ் அதிகாரிகளுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளர்களை பார்வையிடுவதற்கு ஒருவருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்படுவதாக வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் டாக்டர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்திருக்கிறார். இந்த நடைமுறை இன்றிலிருந்து எதிர்வரும் 5ஆம் திகதி வரை அமுலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் ஊழியர்கள் 3 கோவிட் வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வைத்தியசாலை வளாகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பதில் பணிப்பாளர் டாக்டர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா இதனை தெரிவித்தார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பூங்காக்களை அமைக்க முன்வரும் முதலீட்டாளர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்திருக்கிறார். குறித்த முதலீட்டாளர்களுக்கு நீர்நிலைகளை அண்டிய பிரதேசங்களில் 15 தொடக்கம் 20 ஏக்கர் காணியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இறக்குமதியை கட்டுப்படுத்தாது விட்டிருந்தால் இலங்கை ரூபாவின் பெருமானம் மேலும் வீழ்ச்சி கண்டிருக்கும் என்று ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட ராஜாங்க அமைச்சர் முதலீடுகள் மற்றும் கடன் வசதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார். இது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், யாழ் மாவட்ட செயலாளர், அமைச்சின் செயலாளர், மத்திய வங்கி அதிகாரிகள் உட்பட முதலீட்டாளர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்தார்கள். இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டத்திலும் ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் கலந்து கொண்டார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பாக அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அறிக்கை சம்பந்தமாக ஆராயாமல் பல்வேறு அபிப்பிராயங்களை வெளியிடுவதனை நிராகரிப்பதாக துறை சார்ந்தோர் தெரிவித்திருக்கிறார்கள். மத ரீதியாக, அரசியல் கட்சிகள் ரீதியாக தனிநபர்களை இலக்காக கொண்டு அபிப்பிராயங்களை தெரிவிப்பது பொருத்தமான விடயம் அல்ல என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் அதிகளவில் கோவிட் எச்சரிக்கை நிலவும் பிரதேசங்களில் 30 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்படும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. குறித்த பிரதேசங்களில் வைரஸ் விரைவாக பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. குறித்த மாவட்டங்களில் மிகுந்த எச்சரிக்கை நிலவும் கிராமோத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அந்த கிராமோத்தியோகத்தர் பிரிவுகளில் நிரந்தரமாக மற்றும் தற்காலிகமாக வசிப்பவர்கள் என சகலருக்கும் தடுப்பூசி வழங்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு முல்லைத்தீவு துணுக்காய் பாலங்குளத்தை அபிவிருத்தி செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இக்குளத்தினை ஆழமாக்கி அபிவிருத்தி செய்வதன் மூலம் இரு போகங்களிலும் நெற்சிகை மேற்கொள்வதற்கு நீர்ப்பாசனம் வழங்க முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 01122600. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். சிரியாவில் ஈரான் ஆதரவு போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஈராக் தலைநகர் பக்தாதில் அமைந்திருக்கும் அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரானிய ஆதரவு போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலில் அமெரிக்க மற்றும் ஈராக் பாதுகாப்பு அதிகாரிகள் காயமடைந்தனர். இதற்கு பதிலாக ஈரான் ஆதரவு போராட்டக்காரர்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். இதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஊடகவியலாளர் ஜமால் கஷோக்ஜியின் மரணம் தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்டிருக்கும் அறிக்கையினை சவுதி அரேபியா நிராகரித்திருக்கிறது. சவுதி இளவரசர் சல்மானின் உத்தரவின் பேரில் ஜமால் கஷோக்ஜியின் கொலை இடம்பெற்றதாக அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவு வெளியிட்டிருக்கும் இந்த அறிக்கை குறித்து சர்வதேச ரீதியில் சர்ச்சை எழுந்திருக்கிறது. இவ்வாறான நிலையிலேயே அமெரிக்காவின் குற்றச்சாட்டை சவுதி நிராகரித்திருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் 100 மில்லியன் ரூபாய் செலவில் கடல் தொழில்துறை அபிவிருத்தி செய்யப்படும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் மாவட்டத்தில் கடற்தொழில் துறையில் பாரிய அபிவிருத்திகளை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக அவர் கூறினார். கடற்தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தமது நோக்கம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் சூப்பர் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் 9வது போட்டி கராச்சி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் முல்தான் சுல்தான் மற்றும் கராச்சி கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. முதலில் துடுப்படுத்தாடிய முல்தான் சுல்தான்ஸ் அணி 6 விக்கெட் இழப்புக்கு 195 ஓட்டங்களை பெற்றது. 196 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கும் கராச்சி கிங்ஸ் அணி சற்று முன்னர் வரை 19 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 194 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஸ்பெயினின் மெட்ரிடில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் 60 மீட்டர் தடை தாண்டல் போட்டியில் அமெரிக்க வீரர் கிராண்ட் ஹாலோ நேற்று முன்தினம் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். 7.29 செகண்ட்கள் என்ற ஓட்டப்பிரதியை பதிவு செய்து அவர் இந்த சாதனையை நிலைநாட்டியுள்ளார். இங்கிலாந்தின் காலின் ஜாக்சன் 1994ஆம் ஆண்டு 7.30 செகண்ட்கள் என்ற ஓட்டப்பிரதியை பதிவு செய்திருந்தார். இதுவரை காலின் ஜாக்சனின் ஓட்டப்பிரதியே சாதனையாக இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டின் ஏற்றுமதி துறையினை சர்வதேச வர்த்தக சந்தையுடன் இணைக்கும் நோக்கில் டிபிஆர் குளோபல் பிசினஸ் நெட்வொர்க் எனும் பெயரில் புதிய நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் மாத்தறை மாவட்ட வர்த்தக கைத்தொழில் சபை என்பவற்றுடன் இணைந்து புதிய சபை வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் என்று நிறுவனத்தின் பணிப்பாளர் சுரஞ்சித் சுவாரிஸ் தெரிவித்திருக்கிறார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021ஆம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை இலக்காக கொண்ட நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக சமுர்தி பணிப்பாளர் நாயகம் பந்துல திலகசிறி தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் 2 லட்சம் குடும்பங்களை முன்னேற்றுவதற்கு ஆரம்ப திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கிடப்படும். கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் பிரேரணைகள் இதன்போது கருத்தில் கொள்ளப்படும். கிராமிய குழுக்கள் மற்றும் பிரதேச இணைப்பு குழுக்களின் ஊடாக இந்த செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பந்துல திலகசிறி தெரிவித்தார். பொருளாதார செய்தி கேட்டீர்கள். அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை.
இரத்தினபுரி, காலி, மாத்தறை மாவட்டங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. ஏனைய பிரதேசங்களில் சீரான காலநிலை நிலவக்கூடும். மத்திய சபரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தையும் பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவது தனது நோக்கம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவிப்பு. கிராமத்துடன் கலந்துரையாடலின் 12வது நிகழ்ச்சி திட்டம் இன்று திருகோணமலை கோமரங்கடவலவில் நடைபெற்றது. கோவிட் வைரஸில் மிகுந்த எச்சரிக்கை நிலவும் பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு விரைவில் தடுப்பூசி ஏற்றப்படும். வறட்சியான காலநிலை நிலவுகின்ற போதும் தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 100 மில்லியன் ரூபாய் செலவில் கடற்தொழில் துறையை அபிவிருத்தி செய்ய திட்டம். ஊடகவியலாளர் ஜமால் கசோக்ஜியின் மரணம் தொடர்பில் அமெரிக்காவின் அறிக்கையை சவுதி அரேபியா நிராகரித்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.